ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது ஜென்ரலாகவே சிவபெருமான நன்னா வேண்டிண்டாக்கா அவளுக்கு யம பயம் இருக்காது அப்படின்பா. பிரதோஷ காலம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் பிரதோஷத்தை பற்றி நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக பிஸியாக இருந்தது, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருந்தது, கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் இருந்தது ஆற்றுல, அதனால் எனக்கு வீடியோஸ் ஆக்சுவலி போஸ்ட் பண்ண முடியலை. இப்போ சிவபெருமானை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க அவர் வந்துட்டு எப்படியாவது நம்ம மனசார வேண்டிண்டா நம்ம ஆற்றுக்கே நம்ம கிட்ட நமக்கு யார் மூலியமாவது அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமே இருக்குது. தாய்மானவரை பற்றி நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி. அப்போ பிரசவம் பார்த்து அவளை அம்மா வேஷம் போட்டுட்டு அவளுக்கு பிரசவம் பார்த்தாருன்னு சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணுக்கு. அந்த மாதிரி எப்படியாவது நமக்கு ஆனால் சோதனைகள் வரும் அப்படின்னு சிவபெருமான வேண்டியண்டா சோதனைகள் நிறையா வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கா. பட் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலை. அதனால நீங்கள் நமச்சிவாய ஓம் நம்ம சிவபெருமானை வேண்டணும் அப்படின்னாலே அந்த அவருடைய அருள் இருந்தால் மட்டுமே நம்மளால் அவருடைய பெயரை சொல்ல முடியும். அவர் நம்மளை நெருங்கி வரார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் அதுதான். ஏன்னா சிவபெருமானை நம்மளை அறியாமல் திடீர்னு நம்ம வேண்ட ஆரம்பிப்போம். அப்போ அவர் நம்மக்கிட்ட வரார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அவரை நன்னா வேண்டின்றேன்னா கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும். ஏன்னா தெய்வம் எப்போவுமே எந்த தெய்வமுமே பெருசாக எதிர்பார்க்காதுப்பா. மனசார ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சாலே போகும். ஒரு வேடன் கண்ணப்பநாயனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேடன் அங்கே கிடைக்கிற நாய் நரி பூனை அது எல்லாத்தையும் ஆடு மாடு எல்லாத்தையும் வெட்டி கொண்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு அந்த காட்டில் கிடக்கிற பூ எல்லாத்தையும் கொண்டு அவருக்கு அர்ச்சனை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதை சாப்பிடுவோம். அடுத்த நாளைக்கு அந்த வாத்தியார் இந்த குருக்கள் வருவார். அவர் என்ன கோவில் முழுக்க ஒரே ரத்தமும் சதயமாக கிடக்கேன்னுட்டு அவர் டெய்லி க்ளீன் பண்ணி அதில் இதுவே டெய்லி நடந்துட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு இதை யார் பண்ணுறான்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒளிஞ்சுட்டு பார்க்குறார் அந்த குருக்கள். அப்போ இவன் அதே மாதிரி வெட்டி கொண்டு எல்லாத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறான். அப்போ சிவபெருமான் கண்ணிலேருந்து ரத்தமாக வருது. என்னடா அது கண்ணிலேருந்து ரத்தம் வருதுன்னு பச்சை இலையெல்லாம் பிடுங்கி கொண்டு கண்ணில் அரைச்சி வைக்கிறான். உடனே நின்று போய்டுறது. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கண்ணிலேருந்து வருது. திரும்பி அதே மாதிரி பச்சை இலையெல்லாம் அரைச்சி இந்த கண்ணில் வைக்கிறான், நின்று போய்டுறது. மாற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கு. இவனால் முடியலை. என்னடா அது இப்படி வந்துட்டே இருக்கே சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த ஈட்டியால் தன்னுடைய கண்ணை பிடுங்கி அவருக்கு சிவபெருமானுக்கு வச்சுடுறார். அதுக்கப்புறமாவும் இல்லை, இந்த கண்ணிலேருந்து வந்துட்டுருக்கு. ஐயோ இந்த கண்ணில் வருதுன்னு சொல்லிட்டு இந்த கண்ணையும் பிடுங்கியாச்சுன்னா அவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும் இல்லையா. ஆல்ரெடி ஒரு கண்ணு இல்லையே, எங்கே வைக்கணுங்கிறதுக்காக அவனுடைய கால் இருக்கு பார்த்தீங்களா, அந்த விரல் அந்த கட்டை விரலை கொண்டு அவருடைய கண்ணில் வச்சு அதை அடையாளமாக வச்சுக்கிண்டு அப்படியே தன்னுடைய 2வது கண்ணையும் பிடுங்கி அவருக்கு வைக்கிறார். அப்போது அந்த பார்த்த குருக்கள் அப்படியே ஆடி போய்டுறார், ஸ்தம்பிச்சு போய்டுறார். அவர் இது என்ன ஒரு பக்தி இது அப்படின்னு சொல்லி. அப்போ சிவபெருமான் வெடித்து அவருக்கு காட்சி கொடுத்து மோட்சம் கொடுக்கிறார். அதனால் நம்ம உண்மையான மனசோடு அவரை நம்பி நம்ம வேண்டின்றோனாக்க நமக்கு கொஞ்சம் சோதனைகள் வந்தாலும் அவர் பெரிய அளவில் அவர்லேருந்து நம்மளை வெளியில் கொண்டு நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி சிவபெருமானை வேண்டிட்டு பாருங்கள. ஓம் நமச்சிவாயங்கிற வார்த்தையை ஒரு நாளைக்கு 11 முறை சொல்லுங்க, மாற்றம் தெரியும்.